நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆதியாகமம் 21:13. அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாக இருக்கிறவன் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார் கர்த்தர். சரி, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையை ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். என்ன சார் கொடுத்து விட்டார் வீட்டுக்காரரு? ஒதுக்கி விடும்போது, கலட்டி விடும்போது, தள்ளி விடும்போது கொஞ்சம் போல் அப்போ ஒரு துருத்தி நிறைய தான் தண்ணி. எவ்வளோ தூரத்துக்கு போகும்? எத்தனை நாள் சாப்பிடுவாப்புல? யோசிங்க. நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன், சகோதரிகள் இருப்பீங்கன்னா. ஆகார ஆபிரகாம் அனுப்பும்போது என்ன கொடுத்து அனுப்புனார்? வசனம் சொல்லுது, அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகார் கையில் கொடுத்து, ஆமாம், பிள்ளையும் ஒப்படைச்சிட்டு அனுப்பிட்டான். அவள் புறப்பட்டு பேர்சபாவின் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாளாம். என்னது? அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு, அப்பம் காலியாயிருக்கும், துருத்தியில் தண்ணி காலியாயிட்டு. சரி, அப்பம் கூட கொஞ்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி காலியாயிட்டு, ஒன்றுமில்லாத வெறுமையான நிலை. அப்போ பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி, ஆமாம், தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாலாம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். கையை தட்டி தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ. ஆமென். ஆமாம், அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். கையை தட்டி. என்ன கடவுள் பாருங்க. தேவன் அவனுடைய கண்களை திறந்தார், அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு கொடுத்தார். கையை தட்டி. ஆமாம், புரிஞ்சிட்டிங்கன்னா பாக்கியசாலி. சகோதரிகள் இருப்பீங்கன்னா புரிஞ்சிட்டிங்கன்னா கொடுத்து வச்சவங்க. ஆவியில் கேட்டிங்கன்னா உள்ளே போய் ஸ்டோர் ஆயிரும். ஆமேன். பாருங்கள், வனாந்தரத்தில் கணவனால் கைவிடப்பட்டு ஒரு கை குழந்தையோட போகிறப்ப, கையை பிடிச்சிட்டு போகிற ஒரு குழந்தை, சின்ன பையன் இஸ்மவேலை கூட்டிகிட்டு போகிறாப்புல. அப்பேற்பட்ட நிலையில் அப்பா கொடுத்து விட்டது தீந்து போச்சு. பிள்ளை அழுவுது. அப்பாவால் ஒரு லிமிட்டாக தான் போசிக்க முடியும் உலக தகப்பனால். அதுக்கு மேலே அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. கைவிடப்பட்ட நிலை. ஹஸ்பண்டால் காலம் பூரா உழைச்சி கொட்ட முடியாது. அவர் கொடுத்ததெல்லாம் தீந்து போச்சு. ஆமாம், இனி பிள்ளையுடைய வலியும் பசியும் நினச்சி அழுது அந்த அம்மா. கர்த்தர் சொல்கிறாரு, பயப்படாத அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை, நான் பெரிய ஜாதியாக்குன்னு சொன்ன மட்டும் இல்லை, கொஞ்சம் தள்ளி பார்த்தா அவளுக்குன்னே இயற்கைக்கு அப்பாற்பட்ட, அது வரைக்கும் கண்ணில் தெரியலாம் அங்கே தண்ணி இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அவளுக்காக ஏற்படுத்தினார். அந்த வனாந்தரத்திலும் தண்ணீரை அவளுக்காக ஏற்படுத்தினார். அவள் துருத்தி மறுபடியும் நிரப்பப்பட்டது கர்த்தருடைய கிருபையினால். கையை தட்டி. ஹஸ்பண்டினால் அல்ல, புருஷனால் அல்ல, வேற யாராவது வந்து உதவி செய்ததுனால் அல்ல, கர்த்தரே இதை செய்தார். நம்பினீங்கன்னா கொடுத்து வச்ச ஆட்கள், கர்த்தர் இப்படி போஷிப்பார்னு நம்பணும். கர்த்தரே செய்தார். ஆமீன். ஹஸ்பண்டே இல்லாத ஆகாரையே போஷிப்பார்னா, உங்களுக்கு ஹஸ்பண்ட் இருந்தார்னா நீங்கள் மேலானவர்கள். உங்கள் ஹஸ்பண்டு ரட்சிக்கப்பட்டவராக இருந்தால் மேலானவர். உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் மேலே பிரியமாக இருந்தாருன்னா மேலானவர். நீங்கள் கொடுத்து வச்சவங்க. ஹஸ்பண்டு ஒதுக்கி விட்டாப்புல, வேறு வழி இல்லை, சூழ்நிலை, அந்த ஆகாரையே போச்சு. அதனால தான் அந்த அம்மா சொல்லிச்சு. அவருக்கு ஒரு பேர் கொடுத்து வச்சுருந்தது, என்னை காண்கிற தேவன். கையை தட்டி. ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படித்தான். ஆமாம், என்ன பண்ணேன்னு வழி தெரியாமல் போகும்போது கர்த்தர் பேசினார். அப்போ தான் சொன்னாப்புல, பீர் லஹாயிரோயி, நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னாப்புல. ஆமேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, ஆமேன். ஆமாம், உங்களை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களை காண்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். ஆமேன். அதனால் கர்த்தருடைய வார்த்தையும் புரிஞ்சுக்கோங்க. துருத்தியில் தண்ணி காலி ஆகிட்டு இந்த உலகத்தாருடைய சப்போர்ட்டெல்லாம் தீர்ந்தாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் உங்களை போஷிப்பார் என்பதை மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பாருங்கிற மறந்துடாது. இந்த பூமியில் போதுங்கிற அளவுக்கு உங்களை செழிப்பாக வாழ வைப்பாருங்கிறத மறந்துடாது. கர்த்தருக்காக வைராக்கியமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு
உண்மையாக இருக்கிறவங்களை அவர் கைவிடவே மாட்டார். அன்னைக்கு ஆகார் ஒரு தப்பு பண்ணி மிஸ்டேக் பண்ணி தான் போச்சு. இல்லைன்னா ஆகார் அங்கே நல்லா இருக்கலாம். ஆகாருடைய பையனும் பண்ண சின்ன சேட்டையினால் ஆமாம் சாரால் விரட்டி விட சொன்னாப்புல வேறு வழி இல்லாமல் கத்தட்ட ஆபிரகாம் போய் கேட்டப்போ மூத்த மனைவி சொல்கிறதே கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டாப்புல. சரின்னு அனுப்பிட்டாப்புலாம் ஆபிரகாமும். வேறு வழி கிடையாது. ஆனால் யார் ஒதுக்குனாலும், ஏன் ஆகாரே தவறு செஞ்சிருந்தாலும் அனாதையாக விடுறது அவருக்கு பழக்கமே கிடையாது. அவர் காண்கிற தேவன், அவர் மனதுருகிற தேவன். நான் உன்னையும் உன் பிள்ளையும் பெருக பண்ணுவேன்னார். எத்தனை நேரம் புரியுது? கரங்களை தட்டி. அதுதான் சார் கடவுள். 1000 தப்பு செஞ்சாலும் அதை குத்தி காட்டுறது மனுஷன். 1000 தப்பு செஞ்சாலும் கலத்தி விடுறது மனுஷன். 1000 தப்பு செஞ்சாலும் தண்டிக்கிறது மனுஷன். 1000 தப்பு செஞ்சாலும் அதை உணர்த்தி நான் இருக்கிறேன், கவலைப்படாத, எந்த நிலையிலிருந்தும் நான் உன்னை ரட்சிப்பேன், ஏன்னா நான் ரட்சகர். என்னால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் கிடையாது. இந்த நிலையிலிருந்து நான் உன்னை காப்பாற்ற என்னால் முடியும். நான் உன்னை தூக்கி எடுப்பேன், கவலைப்படாத, கலங்காத, பயப்படாத, கண்ணீர் வடிக்காத, அப்பா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தூக்கி இருப்பாருங்க. அதனால தான் அவர் கர்த்தர். கையை தட்டி ஆமென். ஓகே, இதனை கேட்ட உங்களுக்கு காது பாக்கியம் உள்ள. அதனால் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆமாம் கவலையப்படாதீங்க, கர்த்தர் உங்களை அழகாக போஷிப்பார். எத்தனை பேர் பிரயோஜனமாக இருந்தது? ஆமென்.